சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக என்னோட ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ண பன்னீர் எல்லாம் சேர்த்து இதில் உப்பு மிளகாத்தூளும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு பெரிய பட்டர் சேர்த்துக்கலாம். அது கூட பட்டை இலை, கிராம்பு, பிரியாணி இலை, சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகா 3, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சும்மா கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 முந்திரி, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளியை கட் பண்ணி அது கூட நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்ல மசாலாலாம் வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு புதினாவும் கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு சீரகம் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கலருக்காக லைட்டாக மிளகாத்தூள் இது கூட சேர்த்துக்கோங்க. அதே சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக சால்ட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. கொஞ்சம் சுகர் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டர் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ரொட்டி, நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.